ஹலோ ஆல் வணக்கம். தேர்ட் T20 முடிஞ்சிருச்சு. இந்தியா ஜிம்பாப்வே பிராக் வெல்கம் டு த ஷோ. இந்தியா ஜெயிச்சிட்டாங்க, 23 ரன்ல ஜெயிச்சிருக்காங்க. டீம் மாத்த மாட்டாங்க, மாத்துவாங்க அப்படின்னு நம்ம நிறைய நேற்று பேசினோம். சிறப்பா மாத்திட்டாங்க. எல்லா அந்த வேர்ல்ட் கப் டீம்ல இருந்த சீனியர் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாரும் உள்ள வந்துட்டாங்க. பேட்டிங் ஆர்டர்லாம் 4 ஓபனர் நினைக்கிறேன் வரிசையா. உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? அது நீங்க பெருமையா சொல்லலாம். ஏன்னா நீங்க என்ன ஒரு கேள்வி கேட்டீங்க. இவங்க எல்லாம் திரும்பி வந்துட்டாங்களே, ஊருக்கு போன மிலிட்டரி திரும்பி வந்துட்டாரு மாப்பிள்ள, என்ன பண்ணுவாங்க மாப்பிள்ளைய கறி விருந்து கொடுப்பாங்களான்னு கேட்டீங்க. இல்ல சார், இந்த மேட்ச் மாத்த மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன். நீங்க சொன்னது கரெக்ட்ன்றதுனால நீங்க அப்படியே ஷோல்டரை உயர்த்தி சொல்லலாம், அதாம்ல வெர்கீஸ் அப்படின்னு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப அபிஷேக் சர்மாவை செஞ்சுரி அடிச்ச அபிஷேக் சர்மாவை நம்பர் 3 ஆடுறீங்களே, என்ன கெயின் கிடைச்சது உங்களுக்கு? வாட் கெயின் டிட் யூ கெயிட்? இப்ப அவர் எப்ப வராரு? 8.1 ஓவர்ஸ்ல விக்கெட் விழுது. 9வது ஓவர்ல அவர் வராரு. அவர் எப்படிப்பட்ட ஒரு பிளேயர்னா, ஆன் த ரேஸ் அடிக்கிற பிளேயர். rather than a power hitter, he tries to go over the infield. So he compulsorily has to open the batting. ஓகே, நீங்க ஒரே ஒரு கேள்வி கேட்டீங்க. இதுதான் சன்ரைசர்ஸ் இந்த தப்பு தானே பண்ணாங்க போன வருஷம், ஞாபகம் இருக்கா பீடா? அவர் பூக்கி மிடில் ஆர்டர் அங்க எங்கேன்னு பேட்டிங் ஆர்டர் மாத்தி. மாத்தி டிராப்பும் பண்ணாங்க, அது வேற விஷயம். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப சுப்மான் கில் நீங்க கரெக்டா ஒரு செக் வச்சீங்க கேப்டன் அப்படின்னீங்க. எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால் வந்து நிக்கிறாங்களே என்ன ருத்ராஜ் கேக்கோட நம்பர் 4. ஓகே, அவர் அடிச்ச ரன் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க அடிச்சிருக்காரு? இதுல சிஎஸ்கேக்கு ஓப்பனிங் த பேட்டிங். இப்ப அவர் நம்பர் 3 டிமோட் பண்றதே தப்பு, வேற வழி இல்ல உங்களுக்கு. சுப்மான் கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன், அபிஷேக் சர்மா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் போது ருத்ராஜ் கேக்வாட் வந்து பின்னாடி தான் வரணும். இப்ப அவர் நம்பர் 4ல நீங்க அனுப்புறீங்களே, இஸ் தேர் எனி சான்ஸ் ருத்ராஜ் கேக்வாட் இஸ் கோயிங் டு ஃபீச்சர் ஃபார் யூ நம்பர் 4 இந்த T20 வேர்ல்ட் கப்? என்ன கெயின் உங்களுக்கு இந்த இந்த T20ல? ஜீரோ. இப்ப இந்த சீரீஸே உங்களுக்கு என்ன? இப்ப நீங்க அபிஷேக் சர்மாவை ரெஸ்ட் பண்ணிருக்கணும். Ruturaj Gaikwad cannot bat less than 3, even though again he has scored a wonderful 49 of 28. Do you have any thinking? Because it's இப்படி not a இன்னைக்கு நல்லா power. தானே ஆடினாரு கைக்கோடு. ஜெய்ஸ்வாலும் யாருமே இன்னைக்கு சரியா ஆடலன்னு குறை சொல்லல. இதுல இருந்து உங்க கெயின் என்ன? நான் உங்களை கேட்கிறேன். நிறைய பாயிண்ட் கரெக்டா புட்டு புட்டு வைக்கிறீங்க. ருத்ராஜ் கேக்வாட 2026 வேர்ல்ட் கப்ல நம்பர் 4 நீங்க ஆடுவீங்களா? இந்தியா பாட்டா பிச்சு 200 பார் ஸ்கோர் வர்ற பிச்சு தான் எல்லாமே, ஐபிஎல் மாதிரி தான் இருக்க போது. ருத்ராஜை நீங்க நம்பர் 4 ஆடுவீங்களா T20 வேர்ல்ட் கப்ல? என்னோட கேள்வி. இதுக்கு உங்க தாழ்மையான இது ஹம்புளான ஒரு பதில் எனக்கு வேணும். நீங்க ஆடுவீங்களா? இல்ல, அது வந்து டவுட் தான். நீங்க சொல்றது கரெக்ட் தான். இல்ல, ஆனால் எனக்கு என்ன ஒரு சின்ன டவுட்னா, இவங்க சென்னை சூப்பர் கிங்ஸுக்கே வந்து ஒரு 2 மேட்ச் 3 மேட்ச் ஒன் வந்துட்டு இருந்தாரு. ஒரு நாள் ஒருவேளை மிடில் ஆர்டர்ல ஸ்பாட் வேக்கண்ட் ஆகுது, அதுக்கு பண்றாங்களா இல்ல அந்த மாதிரி ஒரு வியூ எடுக்கிறாங்களான்னு நமக்கு தெரியல எப்படிடா. நம்பர் 3ங்கிறது ஓகே. நம்பர் ம். 4 இஸ் டூ மச் ஃபார் இம். இப்ப நீங்க கரெக்ட். ஃபர்ஸ்ட் பெங்களூர்ல ஃபர்ஸ்ட் ஆமா. ஆடுறீங்க, மும்பைல ஃபர்ஸ்ட் ஆடுறீங்க, டெல்லியில ஃபர்ஸ்ட் ஆடுறீங்க, 220 வேணும். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களுக்கு. 4th ஓவர்ல 41 for 2 ருத்ராஜ் கேக்கோட நீங்க டெல்லியிலயோ பெங்களூர்லயோ மும்பைலயோ இந்தியாவுக்கு ஆடுவீங்களா? முடியாதுல்ல. இப்ப இருக்கவங்களே இருக்காங்க, சூரியகுமார் இருக்காரு, அப்புறம் ஹர்திக் பந்த்னு வந்துடுறாங்கல்ல. இப்ப நீங்க இப்ப இவரை நம்பர் 4ல ஆட வச்சு உங்களோட கெயின் என்ன? ஜீரோ. இப்ப ரோஹித் வந்து போயிட்டாரு வெளியில. ஓகே, ரோஹித்தும் போயிட்டாரு, விராட்டும் போயிட்டாரு. அவங்க தான் கடைசியில வந்து 2 பேரும் வந்து ஓப்பனிங் ஆடினாங்க. 2 பேரும் ரிட்டையர் ஆயிட்டாங்க. 2 ஓப்பனிங் ம். ஸ்பாட் உங்களுக்கு இருக்கு. அதுக்கு யார் யார் காம்படிட்டர்ஸ்? எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால், who didn't find a place in the World Cup. Shubman Gill, who was not in the squad for the World Cup. Rutraj Gaikwad, who was not in the squad for the World Cup. Abhishek Sharma, who's not in squad for the World Cup. இவங்க 4 பேருமே they didn't featureங்கும் போது, இந்த 4 பேரையும் நீங்க ஓப்பனிங் ஸ்லாட்ல டெஸ்ட் பண்ணி யாரு பெட்டர் அப்படின்னு பாப்பீங்களா? இல்ல இந்த 4 பேரையும் நீங்க நம்பர் 4 இறக்கிட்டு, இப்ப ருத்ராஜ் கேக்வாட் இஃப் ஆவரேஜஸ் 100 அட் நம்பர் 4, சூரியகுமார் யாதவ் தூக்கிட்டு ருத்ராஜ் கேக்வாட நீங்க நம்பர் 4 ஆடுவீங்களா? கேட்ட கேள்விக்கு பதில். இல்ல, கஷ்டம்தான். இப்ப இந்த சீரீஸ் நீங்க எதுக்கு போயிருக்கீங்க? ஜிம்பாப்வே நீங்க எப்படி ஜெயிச்சிருவீங்க? ஒரு மேட்ச் தோத்துட்டீங்க. அப்பயும் சொன்னேன் நான், 4-1 இதாக போது, கம்ஃபர்டபுளா ஜெயிப்பாங்கன்னு, ஜெயிக்க போறாங்க. அது இல்ல இப்போ இலக்கு. இப்ப this is the chance we can try lot of people, because that is a team, young team you have selected போது அந்த ரிசோர்சஸ் நீங்க கரெக்டா யூஸ் பண்ணணும். இப்ப இதுல பாயிண்டே கிடையாது. இப்ப அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சஞ்சு சாம்சன் இஸ் கமிங் அட் நம்பர் 5. அவர் ஐபிஎல்ல எங்க ஆடினாரு? நம்பர் 3ல ஆடினாரு அவர். ருத்ராஜ் கைக்வாடுக்கு அப்புறம் நீங்க சஞ்சு சாம்சனை இறக்குறீங்களே,
என்னத்த கெய்க்வாடே நீங்க 4ன்னா அப்ப சஞ்சு சாம்சன் 5 தான். இப்ப சஞ்சு சாம்சனால என்ன ப்ரூவ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க அந்த இதுல? அது சிவம் துபே நம்பர் 6 ரிக்கோ சிங், சிவம் துபே நம்பர் 7ல போட்டிருக்காங்க. ஜிம்பாப்வேயோட நம்பர் 7ல சிவம் துபே பேட்டிங் கிடைக்குமா? வாட் ஆர் யூ கோயிங் டு கெட் அவுட் ஆஃப் சிவம் துபே? ரிங்கு சிங் ஒரு பினிஷர், அவரை விட்டுருங்க. அவர் அப்பதான் வரணும் லாஸ்ட் 5 ஓவர்ஸ்ல. தட் இஸ் வாட் இஸ் ஷோன் இஸ் யூனோ ஹிட்டிங் ப்ரோவஸ் ஃபார் கேகேஆர் ஆல்சோ. அவங்க ப்ரமோட்டே பண்ணல, அங்கேயே வச்சிருந்தாங்க. ரைட். இப்ப என்னோட கேள்வி, இப்ப உங்களுக்கு சிவம் சிவம் தூபே துபே தான் டெசிக்னேட்டட் ஆல்ரவுண்டர், நம்பர் 7 அண்ட் 8 2 ஓவர் போடுவாங்க அப்படின்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாங்க. தப்பான இதுன்ற இந்த டூரோட பர்பஸே வேஸ்ட்ன்றேன். as much as you played well. இப்ப அப்ரோச்னு பாத்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் ரொம்ப நல்லா ஆடினாரு, டைம் எடுத்து ரொம்ப நல்லா ஆடினாரு. சுப்மான் கில் ரொம்ப நல்லா ஆடினாரு. அபிஷேக் சர்மா நான் குறை சொல்ல மாட்டேன், பிகாஸ் தட் இஸ் நாட் ஐடியலி வாண்டட் when he comes to bat. 5 fielders outside, அந்த ஃப்ரீடம் இருக்காது அடிக்கிறதுக்கு. பவர் பிளேல அந்த ஃப்ரீடம் அவருக்கு வந்துருச்சுன்னா he takes the flow to the middle overs. ஸோ அவர் அந்த டவுன்ல நீங்க இறக்குனதே தப்பு, அவர் குறை சொல்ல மாட்டேன். ருத்ராஜ் கெய்க்வாட் பேட்டட் சப்ளைம் கிளாஸ், ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஆடினாரு. இப்ப சஞ்சு சாம்சன் 7 பால் தான் கிடைச்சது. அவர் சுத்தி அவுட் ஆனார்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஆவரேஜ் பார்ப்பாங்க. சஞ்சு சாம்சனுக்கு கொடுத்துட்டோம்ப்பா சான்ஸ், அடிக்கல. இது எந்த விதத்துல நியாயம்? சஞ்சு சாம்சன் நீங்க எப்படி டெஸ்ட் பண்ணோம்? நம்பர் 3ல டெஸ்ட் பண்ணோம், இல்ல நம்பர் 4ல டெஸ்ட் பண்ணோம். இப்ப நம்பர் 3ல வந்து பண்ட் தொடர்ந்து ஆட போறாரா? தெரியாது. நம்பர் 4 ஸ்கை ஆட போறாரா? பண்ட் தான் உங்களுக்கு நம்பர் 3னா 3யும் ஆக்குபைடு, 4ம் ஆக்குபைடு. ருத்ராஜ் எங்க 5 ஆடுவீங்க? ஆக்குபைடு. ஹார்திக் தான் 5 வராரு. அப்படிங்கும் போது நீங்க எதை பார்க்கணும்? உங்களோட நம்பர் 6 யாரு இந்த ஸ்லாட்டை ஃபில் பண்றதுக்கு? அப்புறம் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரிங்குவா 2 பேர். இருக்கலாம்ல அந்த நம்பர் 6. அதை தான் நான் சொல்றேன். இப்போ உங்க கேள்விக்குறினா இந்த நம்பர் 2 4 ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ல 2 பேர் யாரு? ஸோ அந்த 4 பேருக்கும் நீங்க என்ன பண்ணணும்? அவங்களோட பொசிஷன்ல சான்ஸ் கொடுத்து அவங்களை டிசைட் பண்ணணும். இதே ருத்ராஜ் கெய்க்வாட் ஒரு ஸ்லக்கிஷ் பிச்சில் there is a chance that he might not score with that strike rate what he has scored, which is 175. அப்ப என்ன பண்ணுவாங்க? மிடில் ஆர்டர்ல ருத்ராஜ் ஆட முடியாது, பவர் ஹிட்டிங் ஸ்கில்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒதுக்கிடுவாங்க. அது நியாயமா? நியாயம் இல்லை. இப்ப அபிஷேக் சர்மா ஆனா 4 ஓபனர் நல்ல ஓபனர் நச்சுன்னு இருக்காங்களே, அதை என்ன பண்றது? 4-5 மேட்சுமே 2 ஓபனர் ஆட்டு, மீதி 2 ஓபனர் ரெஸ்ட் பண்ணுங்கன்ற. யூ நாட் கெய்னிங் எனிதிங். வாட் யூ கெயின் இஸ் ஜீரோ. Will you take Ruturaj's performance at number 4 into consideration for opening the batting? No. இந்த செலக்ஷன் கமிட்டியில ஒருத்த கேள்வி கேட்பான், ஸ்டாட்ஸ் எனக்கு ஓபன் பண்ணி என்ன ஆவரேஜ், பவர் பிளேல என்ன ஸ்ட்ரைக் ரேட் கொடுக்கும் போது இவருக்கு அடிச்சு அந்த 48 49 கணக்கிலே வராது. ஓகே, அப்படிங்கும் போது வேர் ஆர் யூ மூவிங் ஃபார்வர்ட்? நாளைக்கு வந்து அவரை டிராப் பண்ணுவீங்க. அபிஷேக் சர்மா, யசஸ்வி ஜெய்ஸ்வால், சுப்மான் கில் எடுத்துட்டு ருத்ராஜ் கெய்க்வாட் டிராப் பண்ணுவீங்க. அது எந்த விதத்துல நியாயம்? when you are not allowing him to play in the spot which he prefers to. அததான் நான் சொல்ல வரேன் ஒழிய வேற எதுவுமே இல்லை. அதுதான் அவர் ஒரு பேட்டி கொடுத்தாரு, அதை நான் பார்த்தேன். ருத்ராஜ் என்ன சொன்னா, கெய்க்வாட் நான் வந்து ஐ ஓப்பன் டு பேட்டிங் இன் எனி பொசிஷன், ஓப்பனர் தான் அப்படின்னு இல்லை, மிடில் ஆர்டர் ரோல் கொடுத்தாலும் நான் ஆடுவேன் அப்படின்னு அவர் சொன்னார். அதெல்லாம் எனக்கு என்ன அதை புரிஞ்சிச்சுன்னா, மிடில் ஆர்டர் ரோல் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண சொல்லியிருக்காங்களோ அவரை. நான் ஓப்பனிங் ஏற்கனவே இப்போ இந்த கில்லு, அபிஷேக் சர்மா, ஜெய்ஸ்வால், கில்லு அவங்க அதுக்கு அடுத்து சீட்டில் வந்து துண்டு போட்டு வச்சிருக்காங்க பஸ்ஸில் 2 பேர் இறங்கின உடனே. அந்த கில்லு, ஜெய்ஸ்வால், இதுக்கப்புறம் வந்து அபிஷேக் சர்மா ஒரு 100 பேர் அடிச்சிட்டாரு. 3வது வெளியே வந்து எங்க அண்ணன் கேஎல் ராகுல் இருக்காரு. 4. இதனால இங்க நிறைய இது இருக்கு. மிடில் ஆர்டர் ரோல் அப்படின்ற ஒரு இன்புட்ஸ் அவருக்கு இது கொடுத்தனால அவர் அப்படி சொல்றாரா எனக்கு தெரியல. அவர் ஓப்பன் டு பிளேயிங் எனி ரோல் எஸ்பெஷலி மிடில் ஆர்டர்னு அவர் சொல்லியிருக்காரு கெய்க்வாட். வேற வழி கிடையாது, நான் ஓப்பனிங் தான் ஆடுவேன்னு வெளியதான் உட்காரணும். கில்லி கேப்டன் நீங்க சொன்ன மாதிரி. ஜெய்ஸ்வால் இஸ் கமிங் பேக் from the T20 World Cup squad as a third opener. Abhishek Sharma stamped his class that he's going to kill opponents and can win matches single-handedly. So top 3 preference பாத்தீங்கன்னா இவங்க தான் top 3. ருத்ராஜ் கெய்க்வாட் is only the 4th option. Unfortunately, even though he's piled up runs, அதனால நீங்க கேஎல் ராகுல், இஷான் கிஷான்லாம் அந்த லிஸ்ட்லயே கிடையாதுங்கிறீங்க. எப்படி அன்பார்ச்சுனேட்லி கொண்டு வருவீங்க சார்? ருத்ராஜ் கெய்க்வாட் 600 பொழுதுபோக்கு அடிக்கிறார் ஐபிஎல்ல. அவரு நீங்க நம்பர் 4 அனுப்புறீங்கன்னா கேஎல் ராகுலும் இஷான் கிஷன் கேஎல் ராகுல் அட்லீஸ்ட் ஓரளவுக்கு நல்லா ஆடினாரு. இஷான் கிஷான் ரன் அடிக்கலையே ஐபிஎல்ல. எப்படி வருவீங்க? வாய்ப்பே கிடையாது உங்களுக்கு. இப்ப பண்ட் இஸ் பேட்டிங் அட் நம்பர் 3 அண்ட் இஸ் கீப்பிங் விக்கெட்ஸ். என்ன சான்ஸ் இருக்கு இஷான் கிஷானுக்கு? இந்த பண்ட் நம்பர் 3 வந்ததுனாலதான் இவங்களுக்கு எல்லாருக்கும் டேஞ்சர் ஆயிடுச்சு. அட்லீஸ்ட் இந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நம்பர் 3 ஆடலாம்.
இப்ப பண்ட் வந்து ஓரளவுக்கு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிட்டாரு தட் யூ கேன் டேக் தி கேம் ஃபார்வர்டு லெஃப்ட் ஹேண்டர்னு. நம்ம ட்ரை பண்ட் நம்பர் 3 இந்த டெம்ப்ளேட் எடுத்தாங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி 4ல ஸ்கையே 3-4-5 வேக்கண்டே ஆகாது பிடாக் இப்போதைக்கு. பண்ட் சூரியகுமார் ஹர்திக் மாறாதுன்னு நினைக்கிறேன். அதைத்தான் நான் சொல்றேன். இந்த அக்ஷர் பட்டேல் வந்து ஜடேஜாவோட ஸ்லாட்டை எடுத்துட்டுருவாரு. ஒரே ஒரு அதுவும் ஸ்லாட் போச்சு. தான் இருக்கு. 6 வந்து ரிங்கு எடுத்துக்குவாரு. ரிங்குவா சிவம் எல்லாமே துபேவா போச்சு. அந்த மாதிரி இருக்குங்கும் போது நீங்க ருத்ராஜ் கேக்விட இந்த மாதிரி ஒரு டூர் கூட்டு போயிட்டு ஒரு நம்பர் 4ல ஆடுறதுன்றது எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஐம் ஹாப்பி வித் த வே த ஹோல் டீம் பேட்டட். அது ஒரு மாதிரி ஒரு ஸ்லக்கிஷ் பிச்சு. அவங்க டாஸ் வின் பண்ணி தைரியமா பேட்டிங் எடுத்தாங்க. ரொம்ப கரெக்டா கசாமுசான்னு சுத்தாம பியூட்டிஃபுல்லா வந்து 182 இது பண்ணாங்க. இன்னொரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா வாஷிங்டன் சுந்தர் 3 for 15 ended up with the man of the match also. அடுத்து அதான் கேட்கலாம்னு நினைச்சேன். இப்போ அவங்க அதை தான் சார் சொல்றேன். அந்த அவங்க எப்படியும் 2வது ஸ்பின் ஆல்ரவுண்டர் கண்டிப்பா அவங்க வச்சுப்பாங்க. ஸோ தேர் லுக்கிங் ஃபார் இட், தேர் சீயிங் வெதர். இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆஃப் ஸ்பின்னர் அஸ்வினுக்கு அப்புறம் யாருமே இல்லை. அந்த வாய்டு எப்படி ஃபில்அப் பண்றது, லெஃப்ட் ஹேண்டர்ஸ் டாமினேட்டட் டீம் இருக்காங்கன்னு பார்க்கும்போது வாஷிங்டன் சுந்தர் பர்ஃபார்மன்ஸ் would have been a real welcome sign for them really to go for an option. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரவி பிஷ்ணா எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டு பி ஆனஸ்ட் வித் யூ, இப்போ குல்தீப் அக்ஷர் பட்டேல் இருக்காங்க. இப்ப சஹல் வந்து ரொம்ப நல்லா போட்டார் ஐபிஎல்ல. he was a reserve. 4th ஸ்பின்னரா சஹலை நீங்க கொண்டு போறீங்கும் போது யூ நோ who is your third option. இதுக்கப்புறம் இந்த தப்பை பண்ணிட்டு மல்லெல்லாம் கட்ட மாட்டாங்க. என்ன 4 ஸ்பின்னரே எடுத்துன்னு போனோம் தெரியுமா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு தப்பு பண்ணிட்டோன்னு எடுத்துன்னு போயிட்டாங்க. பிகாஸ் தி கோர் பிளேயிங் 11 is strong. they won the world cup. there is no way there is going to be a place for 4 spinners-ன்றதுனால ரவி பிஷ்ணா எல்லாம் பாக்குறாங்க என்ன இருக்குன்னு. அதான் சொல்றேன், போலர்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா இது பண்ணிட்டாங்க. ஆவேஷ் கான்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்குறாங்க, கலீல் அஹமது சான்ஸ் கொடுக்குறாங்க. போன மேட்ச் முகேஷ் குமார் ஆடினாரு. முகேஷ் கொடுக்குறாங்க. சோ இப்போ உங்களுக்கு வந்துட்டு அபிஷேக் சர்மாவும் இந்த மேட்சும் bowling போட்டாரு. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அது வரமாட்டேங்குது. அபிஷேக் சர்மாக்கு 20-20-20 கொடுக்குறாரு. கொடுக்குறாரு. பட் அந்த ஒரு ஓவர் எங்கேயாவது அடி வாங்கினா போடக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. தூபேவே நீ ட்ரை பண்ணாங்க. 20 ரன்னுக்கு மேல 27 27 அந்த இவர் நல்லா ஆடினார் சார். அந்த டியான் மேயர்ஸ்ன்ற ரொம்ப மயர்ஸ் நல்லா அந்த கீப்பரும் நல்லா ஆடினார் பீடா. ரொம்ப நல்லா. அவங்களுக்கு சிக்கந்தர் ராஜா கொஞ்சம் பேட்ல பட்டதுன்னா க்ளோஸ் ஆயிருந்திருக்கும். பட் 182 வந்து அந்த பிச்சில் கஷ்டம் சார் சேஸ் பண்றது. மொமெண்ட் தே கிராஸ்ட் 165 I know they are going to win. That is what you know the theory they should take. So it's a welcome sign for India youngsters, honestly speaking. சூப்பர். ஸோ அதுதான் நான் கேட்கலாம் நினைச்சேன். 123 ரன்ஸ் கன்வின்சிங் வின்னா இது. இந்த வின்னை பத்தி எப்படி நினைக்கிறீங்க? கொஞ்ச நாள் அதான் நீங்க சொன்ன மாதிரி சிக்கந்தர் ராஜா அடிச்சிருந்தா இந்த மேட்ச் போயிருந்திருக்குமே. அப்ப என்ன ஆயிருந்திருக்கும்? 4 ஓப்பனர் ஆடி இவ்வளவு பேட்டிங் ஸ்ட்ராங்னு சொல்லி தோத்த மாதிரி ஆயிருக்குமே. இல்ல போலிங்ல வந்து டேக்கிங் நான் சொல்றேன். இப்ப போலர்ஸ் அவங்களுக்கு படிக்கிறேன் பாருங்க. அபிஷேக் சர்மா 2 ஓவர் போட்டிருக்காரு 23, சிவம் தூபே 2 ஓவர் போட்டிருக்காரு 27. அதுவே வந்து உங்களுக்கு 50 ரன் 4 ஓவர்ல 50 ஆல்ரவுண்டர் ஸ்பாட். அதான் நீங்க 180 டிஃபெண்ட் 180 இஸ் a good score. பட் 4 ஓவர்ல 50ங்கும் போது you have to think where it comes down from. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேர்ல்டு கப்ல இந்த 4 ஓவர் ஜடேஜாவும் அக்ஷர் பட்டேலும் போடுவாங்க. அததான் சொல்றேன். இந்த நடந்த வேர்ல்டு கப்ல யோசிச்சு பாருங்க. 6th bowling ஆப்ஷன் ஜடேஜாவும் அக்ஷர் பட்டேல். அது எப்படி இருக்கு? சிவம் தூபேவும் அபிஷேக் சர்மாவும் போடுறதும் எப்படி இருக்கு? அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா டாப்ல எவனாவது ஒரு பேட்ஸ்மேன் ஒரு 2 ஓவர் சுத்தறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த போலிங்ல ரொம்ப கரெக்டா பண்ணிட்டாங்க. இதுவே பண்ண மாட்டேன். 23 ரன்ஸ்ல ஜெயிக்கிறது வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்ப நானே சொன்ன சிக்கந்தர் ராஜா அடிந்த ஒரு மாதிரி இருந்திருக்கும்னு அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. they won 23 runs margin in T20 cricket is not as bad as many people think. ரொம்பவே நெசிக்கணும் அப்படிலாம் நினைப்பாங்க. just respect them. எனக்கு இந்த பேட்டிங்ல தான் got my concern. இப்ப நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சு வந்த உடனே துருஜுருல உட்காந்து வச்சிட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா எங்க போனாலும் துருஜுருல நல்ல பிரான்சைஸா போகணும் அப்படின்னு தான் நான் மனதார வேண்டிக் கொள்கிறேன். பார்ப்போம் மெகா ஆக்ஷன்ல. இல்ல இந்த ராஜஸ்தானும் நல்ல பிரான்சைசி தான். பட் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் when there is a நல்ல அவருக்கு நல்ல பிரான்சைஸ் பர்சனலி சஞ்சு சாம்சன் இருக்கும்போது உங்களுக்கு சொல்ல முடியாது. தினேஷ் கார்த்திக் ரிட்டையர் ஆயிட்டாரு. there is a good chance he may go to RCB next year. அந்த சான்ஸ் பீடாக் வேற சொல்றாரு. வியூவர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ராஜஸ்தான் சப்போர்ட் பண்ணியும் சொல்றாரு பீடாக். ஸோ என்ன வேணா இருக்கலாம். ஸோ பார்ப்போம் பீடாக். ஸோ 3வது T20 முடிஞ்சிருச்சு. உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? அது மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்கு. டிஎன்பிஎல்ல இதுவும் நடந்துட்டு இருக்கு. எம்எல்சி உமன்ஸ் சூப்பரா ஜெயிச்சிட்டாங்க சீரீஸை. ஸோ எல்லாத்தையும் பத்தி உங்க தாட்ஸ் என்ன? உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? ஸ்ரீலங்கா தான் எனக்கு நம்ப முடியாத இருக்கு. எல்லா மேட்சும் 180 190 அடிக்கிறாங்க. போன வருஷம் ரொம்ப ஹை ஸ்கோரிங்கா போகுது. நான் போன போது ரொம்ப லோ ஸ்கோரிங்கா இருந்தது.
எலிமினேட்டர்ல இருந்து வந்து ஜெயிச்சோம் லங்கா பிரீமியர் லீக். எப்படி ஒரு வருஷத்துல இவ்வளவு ஹை ஸ்கோரிங் ஆச்சு பிராக்? பிச் எதுவும் என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, லாஸ்ட் இயர் முடிஞ்ச உடனே ரீலே பண்ணிருப்பாங்க பிச்சை. அந்த ஒரிஜினல் டெஸ்ட் அந்த இன்டர்நேஷனல் பிச்சை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிற பிச் எல்லாம் கம்ப்ளீட்டா ரிலே பண்ணிருப்பாங்க. பண்ணிட்டு நல்ல பாட்டா வர்ற மாதிரி நல்ல ஒரு எக்ஸ்ட்ராடனரி விஷயம் தெரிஞ்ச கிரவுண்ட்ஸ்மேனை ஹையர் பண்ணிருக்கணும். நீ கசாமுசானா விஷயம் தெரியாத கிரவுண்ட்ஸ்மேன்லாம் நீங்க ஹையர் பண்ணீங்கன்னா பால் முட்டிக்கே அடிக்கும். ஸோ ரொம்ப நல்லா இருக்கு இந்த பிச்சஸ் பாத்தீங்கன்னா. ஸ்ரீலங்காலாம் உங்களுக்கு 160 இந்த பெரிய கிரவுண்ட்லாம் நீங்க அடிச்சீங்கன்னா டிஃபெண்டே பண்ண முடியாது. துண்டா சேஸ் பண்றாங்க 190 200 மேட்சுக்கு மேட்ச் 190 200 ஈஸியா அடிச்சுட்டு போறாங்க. பட் என்டர்டைன்மெண்ட் பர்பஸுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அந்த குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட்டும் நல்லா இருக்கு. இந்த எம்எல்சி தான் கொஞ்சம் இந்த மழை சீசனு பாவம். டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸுக்கு ஒரு மேட்ச் மழையில போயிடுச்சு. இப்பயும் மழை பெஞ்சிட்டு தான் இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. ஹோப்ஃபுல்லி ஏதோ 2 வென்யூலயும் மழை ஃபோர்காஸ்ட் இருக்கு, மாரிஸ்வில்லியும் சரி டல்லாஸ்லயும் சரி. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. வி கேன் ஒன்லி ஹோப் ரெயின் வில் நாட் பிளே ஸ்பாயில் ஸ்போர்ட். அதான் உமன்ஸ் கிரிக்கெட் தான் சொல்றமே. அவர் என்னை பொறுத்த வரைக்கும் தேர் ஜஸ்ட் பிஹைண்ட் ஆஸ்திரேலியா அண்ட் இங்கிலாந்து. தேர் ஓன்ட் பி மச் டைம் ஃபார் தம் டு கேட்ச் அப் வித் தம் அண்ட் பிரிங் பேக் த வேர்ல்ட் கப் டு இந்தியா. அதுல ஒன்று எந்த சந்தேகமும் உங்களுக்கு கிடையாது. பாப்போம் வந்துட்டு என்ன நடக்குது. இப்போ டெஸ்ட் மேட்ச் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கிலாந்து வந்து பண்டில் அவுட் வெஸ்ட் இண்டீஸ் ஃபார் 120 ஆடு. அப்புறம் தேர் கமாண்டிங் பொசிஷன் 80 ஃபார் 1ல இருக்காங்க. பாவமா இருக்கு வெஸ்ட் இண்டீஸோட ஸ்குவாடை பார்த்தாலே. ஸ்குவாடை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது அது தேராது அப்படின்னு. பேட்டிங்லாம் ரொம்ப வீக்கா இருக்கு. நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கும்போது இட்ஸ் கோயிங் டு பி கேக் வாக் ஃபார் இங்கிலாந்து. அதுல ஒரு பெருசா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியல இந்த சீரீஸ்ல. வில் கம் பேக் அண்ட் சி வெதர் இந்தியா இஸ் கோயிங் டு ஸ்டிக் ஆன் டு திஸ் ஃபோர் ஓப்பனர்ஸ் பேட்டிங் அட் டாப் 4. இல்லைன்னா கரெக்டா எல்லாரும் யூஸ் பண்றாங்களா, whether they're going to take this series for an advantage to identify talents அப்படி பண்றாங்களா. bowlingல they have ticked all their boxes. பேட்டிங்ல பண்றாங்களான்னு பார்ப்போம். now they are leading 2-1. we'll come back again and then do a review for the 4th T20 which is going to happen soon. Until we come back and entertain you for yet another episode along with your own octopus. Thanks a lot and bye bye.